இந்தியாவில மொத்தம் மன்னான் முச்சூரை சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. 533 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இவையெல்லாம் போக மாநகராட்சி, நகராட்சி, உள்ளாட்சி வரை ஒவ்வொரு தேர்தலும் வாக்காளர் பட்டியலை அடிப்படையா வைச்சே நடக்கிறது. வாஜிமண்டூஷி தொகுதிகளில் இருந்து ஒரு சட்டப்பேரவை தொகுதியை எடுத்துக்கொண்டு அந்த தொகுதியில் வாக்காளர் பட்டியல முறைகேடு நடந்து விட்டது என்று சொல்லி அது செய்ததே தேர்தல் ஆணையம் தான் என்ன ஆதாரமற்ற குற்றச்சாட்டு சொல்லி அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில் முறைகேடு நடந்ததால் தான் லட்சம் வாக்காளர்கள் போலி என்பதை ராகுல் நிரூபிக்கவில்லை. அந்த லட்சம் பேரும் பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்தார்கள் என்பதை ராகுல் நிரூபிக்கவே இல்லை. அந்த லட்சம் பேரும் பாஜகவுக்கு தான் வாக்களித்தார்கள் என்பதை நிரூபிக்கவே இல்லை. அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடியை வீழ்த்த முடியாது என்பதா குறுக்கு வழியில வீழ்ச்ச நினைக்கிறார்கள். ராகுல் நீதிமன்றத்துக்கு செல்லாததன் காரணம் இதுதான். நீதிமன்றம் கேள்வி கேட்கும். இவர்கள் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல தயாராக இல்லை. 2023 ஆண்டு மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்கள் எண்ணிக்கை 3.07 ஆனா இபியும் ஈஜிஷ்மச்சி போரும் ஆண்டும் அதே மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதி வாக்காளர் எண்ணிக்கை இதன் மட்டுமே. அதாவது ஆண்டுக்கும் போரும் ஆண்டுக்கும் இடையே 30,000 வாக்காளர்கள் தாம் உயர்ந்திருக்கிறார்கள். அப்படியானா ராகுல் சொன்ன லட்சம் எங்கே? மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் 2008 ஆண்டு வெறும் 2.12 வாக்காளர்கள் மட்டுமே இருந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கும் என்பதா கர்நாடகாவின் எந்த தொகுதியை விடவும் இந்த தொகுதியில் அதிக வாக்காளர் சேர்க்கை நடந்திருக்கிறது. நாம் மேலே குறிப்பிட்ட வாஜிமண்டூஷி தொகுதிகளே பாதி அளவு தொகுதிகள் எதிர்கட்சிகள் தாம் வெற்றி பெற்றிருக்கின்றன. 543 சட்டமன்ற தொகுதிகளில் 40% எதிர்கட்சிகள் தாம் வெற்றி பெற்றிருக்கின்றன. பாகிஸ்தானிலும் பங்களாதேஷில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை அந்நிய சக்திகள் உதவியுடன் கலைத்துவிட்டு பொம்மைகளிடம் அதிகாரத்தை கொண்டது போல் இந்தியாவிலும் முயற்சி நடக்கிறது என்பதே உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உற்று நோக்கினா புரிந்து கொள்ளலாம்.